வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம என்ன மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கி இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கான எழுத்துத் தேர்வு அப்படின்றது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியும் வந்து தேர்வுகள் அப்படின்றது 2 கட்டமாக வந்து நடக்க போகுது. இந்த 2 கட்ட தேர்வுகள் அப்படின்றது டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி. இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கிற எக்ஸாமினேஷன். இதற்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது தான் காம்படிஷன். ஸோ எஸ்ஆர்பின்றது ஸ்டேட் லெவலில் நடக்கிற ஆல் ஓவர் தமிழ்நாடு சேர்த்து வந்து நடத்துகிற ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு தான் இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்றதை குறைச்சிருக்காங்க. அது சம்மந்தமான நியூஸும் வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். அஃபிஷியலாக எந்தவித ஜிஓவோ இல்லை வந்து ஆர்டரோ இல்லை வெப்சைட்லேயோ எந்த இன்ஃபர்மேஷனும் வேகன்சிஸ் குறைச்சதை பற்றி எந்த அப்டேட்டும் கொடுக்கல. செய்தித்தாள் வழியாக தான் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம அதை பற்றி ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. தொடர்ந்து வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. இந்த டைமில் எல்லாருமே டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இருப்பீங்க. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபைனலைஸ்டாக ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணால் ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணால் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணி ஸோ கொடுத்துருக்கிற 6 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட் பார்க்கும்போது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்கு, அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸு, அப்புறம் எம்ஐஎஸ், பொது அறிவு, தமிழ். பொது அறிவுன்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம் இது எல்லாமே சேர்ந்தது தான் பொது அறிவு, கணிதம் உட்பட. ஸோ இந்த 6 டாபிக்ஸ்க்கும் நம்ம வந்து பொதுவாக இந்த கொஷின் பேங்க் அப்படின்றத வந்து எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேங்க் பார்த்திங்கன்னா 10 ஃபுல் டெஸ்ட்டாக, ஸோ 10ன்றது 15 ஃபுல் டெஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 15 முழு மாதிரி தேர்வுகளையும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 15 முழு மாதிரி தேர்வு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட் வந்து இதில் ரெடியூஸ் பண்ணி தரோம். ஸோ ஃப்ரெஷராக இருக்கிற மாணவர்கள் அப்படின்றவங்களுக்கும் இந்த டெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டெஸ்ட் வேணுன்றவங்க வந்து டெஸ்ட் புக் மெட்டீரியலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 15 முழு மாதிரி தேர்வு வித் ஓஎம்ஆர் ஷீட்டோட வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் டைமில் இருக்கிற நாட்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணி தினம் ஒரு தேர்வாக வந்து எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாமினேஷனை நல்ல விதமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இந்த கொஷின் அப்படின்றத வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதனால் ஃபுல்ஃபில்லாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த டெஸ்ட் புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த டெஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஆப் மூலியமாக ஒரு டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 40 தேர்வுகள் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆப் மூலியமாக. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து கொடுக்கணுன்றதுனால இந்த டெஸ்ட் புக் மெட்டீரியல் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தேர்வுகளுக்கான ஒரு அனுபவம் வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைமர் வச்சுக்கிட்டு 3 ஹவர்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக பஞ்சுவல் படி என்ன டைமிங் எக்ஸாமினேஷன் டைமிங்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தினமும் ஒரு தேர்வு வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்டன் பண்ண டெஸ்ட்டையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓஎம்ஆர் ஷீட் வந்து 15 ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து அட்டன் பண்ண டெஸ்ட்டே ரீடெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நடத்த போகிற தேர்வுகள் வரப்போகிற தேர்வுகளில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் அப்படின்றத டெஸ்ட் புக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட்டு பார்க்கணுன்னா கூட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் மெட்டீரியல் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த வியூ பண்ணி என்னென்ன இதில் வந்து இருக்குன்றதை உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் அந்த புக்கு டெஸ்ட் புக்குடைய சாம்பிள். ஸோ டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் ஷீட் அடிப்படையில் இந்த 15 மாதிரி தேர்வுகள் அப்படின்றது வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 15 முழு மாதிரி தேர்வும் வந்து தேர்வுகள் நடத்துகிற மாதிரியே ஸோ அஃபிஷியலாக நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருவோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமிங்க்கு வந்து இதை எழுதக்கூடாது. ஸோ கரெக்டாக பஞ்சுவலாக ஒரு 10 மணிக்கு நீங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 3 ஹவர்ஸ் ஸோ எத்தனை மணி நேரம் தேர்வு மையத்தில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி எழுதுவீங்களோ அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இதை வந்து எடுத்திருக்கோம். இந்த எக்ஸாமினேஷன் இதே மாதிரி தான் நமக்கு வந்து டிஎன்எஸ்டிசியில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நிறைய விதத்தில் வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் வந்து 5 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இதில். இந்த டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இ ஆப்ஷன் அப்படின்றது வந்து இதில் கொடுக்க மாட்டாங்க. ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு தேர்வு மையத்தில் என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குமோ அதுதான் வந்து நம்ம இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கைட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த டெஸ்ட்டு கொஷின்ஸு. ஸோ டெஸ்ட்டு கொஷின்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 200 கொஷின்ஸ் ஒரு தேர்வுகள்லையும் என்னென்ன மாதிரியான
பேட்டர்ன் முழு மாதிரி தேர்வு இருக்கோ அதை வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோலேயே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸும் இது இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். டெஸ்ட் வந்து எங்கேயாவது போய் அகாடமியில் அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் புக் அப்படின்றது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த முழு மாதிரி தேர்வும் வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப் மூலியமாக கொடுக்குற டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து காம்போவை வந்து இதோட சேர்த்து தரோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.